வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி, ஆந்திரா பப்பு, வெந்தயக்கீரை பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டலுங்களெல்லாம் இந்த கீரை பருப்பு கூட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துவரம் பருப்பு அரை கிளாஸு பாசிப்பருப்பு இல்லை பச்சைப்பயிறு பருப்பு எதுனாலும் ரெண்டும் அரை கிளாஸ் சேர்த்துன்னுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க தனித்தனியாக நீங்கள் வெறும் துவரம் பருப்பில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். வெறும் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். குக்கரில் ரெண்டுமே வாஷ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரைஸ் கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீரகம், அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம், ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நான் வெறும் பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு சேர்க்கறதுனால ஒரு 10 மிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காஞ்ச மிளகா விட பச்சை மிளகா நல்லாயிருக்கும். பின்ன பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் செவக்க வறுத்துட்டு, இப்போ 1.5 தக்காளி நான் சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் இது 1.5 தக்காளி நான் சேர்த்துன்னுக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கீரை சேர்த்துடலாம். இது ஒரு கட்டு வெந்தயக்கீரை, நான் சேர்த்துருக்குறேன். இதில் கசப்பே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வகைங்க வந்து வாரத்தில் 2 நாள் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும்னா ரொம்ப நல்லது. அதில் இந்த வெந்தயக்கீரைலாம் நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரை இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும், எண்ணெயிலே வேகணும். அது வந்து தக்காளி வெங்காயம் இது கூடவே எண்ணெயில் வேகணும். பாருங்கள், இதில் உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கிறதுனால நிறைய அந்த தக்காளி கீரையில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ தண்ணி சேர்த்து விட்டுருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா தண்ணி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா, ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பருப்பு எப்படி வெந்திருக்கு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு. இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சான்னுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே கொஞ்சம் வதங்க விடலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆனப்புறம் பாருங்கள், தண்ணியே இல்லை, ஃபுல்லாக எல்லாம் வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். இந்த கெட்டி பருப்பு, இந்த வெந்தயக்கீரை பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ரொம்ப அதே அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும், அந்த பருப்பு கீரை எல்லாமே சேர்ந்து வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி கொஞ்ச நேரம் ஒரு
5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பரான வெந்தயக்கீரை கூட்டு, பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன்னு, ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடைசியில் லாஸ்ட்டில் இறக்கும்போது 1லேருந்து 2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆந்திரா ஸ்டைல் வெந்தயக்கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் வெந்தயக்கீரை கெட்டி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.